இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாமா, இல்லை நம்ம ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? படத்துக்கு ரொம்ப ஓவர் ஹைப் ஏற்றிருக்காங்க. நம்ம கமல் சாரே இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அப்படி எந்த படத்தை அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாய் கிழவி அந்த படத்தை பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ராதிகா, அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி, முனிஷ்காந்த், ரேச்சல் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் காடுபட்டியில் வசிக்கிற ராதிகா, அதாவது பவுனுத்தாயி, படத்தில் அவங்க பேர் பவுனுத்தாயி, வட்டி தொழில் செஞ்சுட்டு வராங்க. அவங்க ஊரில் வட்டி வசூலிக்க வந்தாங்கன்னாவே ஊரே பயந்து நடுங்கும். கிட்டத்தட்ட அவங்கள அந்த அளவுக்கு வட்டி வசூலித்து ஊரே பயப்படுற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பவுனுத்தாயின்ற கேரக்டராகவே நம்ம ராதிகா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவலுங்க. ஹாலிவுட்டில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் இந்த படத்தை பார்த்துட்டு ராதிகாவுக்கும் சரி சிவகார்த்திகேயனும் சரி பாராட்டி தள்ளிட்டாங்க. படம் அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவுனுத்தாயின்ற கேரக்டரில் ராதிகா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த 3 பசங்களும் பார்த்திங்கன்னா மனசுதாப காரணத்தினால பிரிஞ்சு இருக்காங்க. நம்ம ராதிகாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுதுங்க. கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கே போகிறாங்க. அந்த கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க அவங்க வாங்கியிருந்த பணம் நகையெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றது அவங்களோட பசங்களுக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ராதிகா உடல்நிலை மீண்டு வந்தாரா இல்லையா, இதுதாங்க படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. மதுரையோட பின்னணியில் பக்கா கிராமத்து காமெடி கலந்த கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு உறவுகளோட வலினா என்ன, ஒரு பெண்களோட தன்னம்பிக்கை, அவங்கள பற்றி பயங்கரமாக பேசியிருக்காரு இந்த டைரக்டர். முதல் படத்திலே டைரக்டர் சூப்பராக எல்லார்கிட்டையுமே கிளாப்ஸ் வாங்கிட்டாரு. நம்ம தாய் கிழவியாக நடிச்சிருக்க ராதிகா பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்களோட அனுபவத்தோட இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரில் அவங்க தாய் கிழவியாக நடிச்சிருக்காங்க. கிழவி கேரக்டரும் அவங்களோட மேக்கப்பும் இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராகவே செட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட மகளாக வர கடைசி விவசாயியில் நடிச்சிருந்த ரேச்சல் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட தனித்துவத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. முனிஷ்காந்தோட காமெடியாக இருக்கட்டும் இந்த படத்தில் சூப்பராகவே இருக்குது. இவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரன், பேத்தி, டாக்டர், ஊர் மக்கள், போலி பூசாரி அப்படின்னு ஏகப்பட்ட கேரக்டர் வந்தாலும் அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த படத்துக்கு தேவையான கதையை கொடுத்து எல்லாருமே நமக்கு மனசில் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். படத்தில் எந்த தொய்வும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. கிராமத்து பின்னணியில் மண்ணின் மைந்தர்களோட அவங்களோட வசனங்கள், வம்பு தும்பு, மதுரையோட மண்மனத்தை அழகாக பதிவு செஞ்சுருக்காரு எல்லாருமே. அதே போல் சின்ன சின்ன சீன்களை கூட ரொம்ப அழகாக நச்சுன்னு எடுத்திருக்காங்க. ஒரு கிழவியோட கதைன்னு சொல்ல முடியாதுங்க. ஈஸியாக அந்த படத்தை விட்டுட்டு போயிட முடியாது. 160 பவுன் நகைக்காக அவங்களோட மகள்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு காமெடி கலந்த கதாபாத்திரத்தில் இயல்பாக நம்மளோட உறவுகள்லாம் எப்படி இருக்கும், இவங்களாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசியிருக்காங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் சம்பாதிக்கணுமா இல்லையா, வாழ்க்கையை அவங்க எப்படி கொண்டு போகணும், யாரோட உதவி இல்லாமல் புத்திசாலித்தனமாக எப்படி இருக்கணும் அப்படின்றது பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். கிளைமேக்ஸில் ராதிகா சொல்கிற மெசேஜ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பல ஆண்டுகளுக்கு எல்லாரோட மனதிலையும் நிற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராதிகா வர சீன்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்தாலும் பல சீன்கள் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியை பேஸ் பண்ணியே போயிடும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா படம் சூப்பராகவே இருக்குது. பெண்களை பற்றிய பல விஷயங்கள் இதில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் ஒன்ஸ் டைம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். குடும்பத்தோடு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். படம் அருமையாக இருக்குது. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் செம்மையாக வந்திருக்குங்க. மறக்காமல் இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.